சார் தான் வர லேட் ஆக மாட்டா கேமராமேனா ப்ரோ எப்படா வர சொன்னேன்னு கேட்டேன். நான் வந்து இன்னும் 10 நிமிஷத்தில் வரேன். அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து நான் போட்டு அதாவது கார்டியோ ஃபுல்லாக வீடியோ எடுக்கணும் வாடான்னா கார்டியோலாம் முடிஞ்சு ஜிம்முக்கு வந்துடுறேன். இப்போ வந்து வீடியோ எப்போ எடுக்கணும்? ஐயா ஒர்க் அவுட் பண்ண போறீங்க, அதை வீடியோ எடுக்கலான்னு பார்த்து இது கூட பரவாயில்ல. தலைவன் தான் வீட்டு இல்லை என்ன நேற்று வச்சோம் பாரு கேமரா ஃபோக்கஸ். சாரி கேமராமேன், நேத்திய கேமராமேன் மூஞ்ச காட்டுங்க. பல்லு மட்டும் தெரியுதுங்க. புல்லுக்கு மட்டும் புல்லுக்கு தான் ஃபோக்கஸ். ஃபுல்லா எங்களுக்கு ஃபோக்கஸ் ஆயிடாமா புல்லுக்கு வச்சுட்டா எங்க மூஞ்சி எங்க அணி ஒண்ணு இதுக்கு மேல ஒரு டெக்னிக்கல் மிஸ்டேக் ஆயிடுச்சு. அடுத்து தேடி கரெக்டா எடுத்து அந்த கவட்டக்குள்ள இருந்து எடுத்து இருக்கா கேமரா போயிட்டு இப்படி போய் சுத்தி எடுக்கணும் இல்ல, இப்படி போய் அடியில குடிஞ்சு விடுறான். எப்படின்னா கேமரா எடுக்கக்குள்ள கூட கார்டியோ திருப்பி மூஞ்சி காட்டுங்க ப்ரோ. கார்டியோ இவர்தான், இவருக்கு இதான் பால. போன மெயின் மேட்ரு நேற்று நம்ம ஒர்க் அவுட் பற்றி பேச வேண்டியது. நேற்று ஆனால் ஒருத்தன் பலம் சரியான ஒர்க் அவுட் போட்டான். நாங்கள் நான் வந்து லெஃப்ட்ல ஜிம்மு கிளம்பிட்டேன். தலைவன் ஒன்று 2 பேரும் கேட்ச் பண்ணிட்டோம். யாருன்னு நாங்கள் அவங்களை கேட்ச் பண்ணிட்டோம். வீடியோ தான் எடுக்கல. அது கண்டிப்பாக வீடியோ எடுத்து உங்களுக்கு லைவாக காட்டுறேன். அவன் எவன்னு வேணாம், கண்டிப்பாக காட்டுவேன். டோன்ட் மிஸ் இட். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அந்த வீடியோ கண்டிப்பாக கிடச்சிருவாப்லையா? ஃபோக்கஸ் மிஸ் பண்ண நான் கேமரா ஆன் பண்ணியிருக்கேன். டைம் ஐயா பர்ஃபெக்டா இருக்குதுங்க ஐயா. வாடி கிளியரா கேக்குங்க. அப்ப ஐயோ கேமராமேன் பேசவே கூடாதுங்க. சரி நேத்து கதை நேத்தோட இருக்கட்டும், அதெல்லாம் விடு சரியா? இப்போ நீ எவ்வளோ கேஜியில் இருக்க? நான் ஒரு 90 kg இருப்பேன். சவுண்டாக சொல்லுங்க. நான் ஒரு 90 kg இருப்பேன் ப்ரோ. 90 kg. நீனு? நான் ஒரு 120 இருப்பேங்க. 120 ப்ளஸ் நான் ப்ளஸ் ஆட் பண்ணீங்க. 98 100 இருப்பேன். சரி சரி. கேமராமேன் நீங்க? நானா 80 89 79 80 இது ரெண்டுத்துலேயும் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. ஹைட் எவ்வளோ வந்து 5.6 நீங்கள் 6 ஃபீட்டு. நான் 5.6 தான். ஓகே, அந்த சவுண்ட் எடிட். நீ காலைல என்ன சாப்பிட்டேன்? அதில் ஒன்றும் சாப்பிடல. 1 cup of milk. ஏன் டைம் ஓகேயா? மதியம் 60 rupees பிரியாணி. இது தேரவே தராது. இது தேரவே தராது கேஸ். வேற ஒரு மாதம் மட்டுமா? நான் சொல்லவே இல்லை 1 மாதம். வேற என்ன மதியம் என்ன சாப்பிடுறது? என்ன சாப்பிட்றேன் செஞ்சு தான் எடுத்துன்னு போகணும். 60 ரூபாய்க்கு பிரியாணி தராங்க. நல்லா இருந்துச்சா? சரி, அந்த கமெண்ட்ஸ்ல போடுங்க. அந்த 60 ரூபாய்க்கு நீ என்ன பண்ணிருக்கணும்? 10 ரூபா வெள்ளரி பிஞ்சு. என்னடா கரெக்டு தான். 10 ரூபா வெள்ளரி பிஞ்சு வெறும் சிக்கன் மட்டுமாவது அது வாங்கி சாப்பிடுங்க. அதுவும் அது தரமாட்டேன். யார் சொன்னேன்? கரெக்ட் தான் தரமாட்டேன். சில்லி சிக்கன்ரா. பாத்துங்க பிரியாணி சாப்பிட்டேன். 2 காட்டி அப்படி ஓடணும்னா குறைஞ்சிடும். காலையில போய் சிக்கன் எடுத்து வச்சுக்கடா. காலையிலே அவன் ஏந்திக்கிறது 8:30 தான். காலேஜ் போகிறது 10 மணி எடுத்து வச்சு மணிக்கும் ஸ்கூல் செய்ய சொல்லிட்டு நீ போய் கிளம்ப ஆரம்பிச்சிரு. சிக்கன்னா போயிட்டு மிளகாத்தூள் பெப்பர்லாம் போட்டு நீ யூடியூப்ல ஒரு முட்டை பொடி மாஸ் போட்டுருந்த இன்னைக்கு தான் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. நீ போய் ரெடி செஞ்சு பார்த்தெல்லாம் வந்து காலையில் சாப்பிட்றது. இந்த சவுண்ட்ல எடிட்ல தூக்கி தயவு செஞ்சு போடுறதுக்கு வழி சொல்லிட்டு போகிறான் பாவன். அது வராதுல ஏன்டா வருது? அது ஏன் நேத்தி வந்துச்சு இல்லை ப்ரோ? நேத்தி சவுண்ட் வந்துச்சு. பேக் எடுக்க போய் வீடியோ நின்றுடுச்சுடா. திருப்பி ஆன் பண்ணியிருக்கேன். கம்முன்னு இரு. செகண்ட்ல கேமராமேன் சரியில்லை சார். இவனும் சரி கிடையாது. எடுக்கிறாங்க. கமெண்ட்ல யாராவது கேமராமேன் வந்து ஐயா வசதி இல்லைங்க சார். 100 சப்ஸ்கிரைப் கூட வரல. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். கைண்ட்லி ஆஸ்கிங் யூ ப்ளீஸ் ஹெல்ப் மீ. சக்சஸா? எங்க ஆள் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காப்ல. அப்படி தான் பேசுவாங்க. ஓகே. கொஞ்சம் இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி அப்படியே இருக்கும். ஃப்ளூயன்சி இல்ல. கேமராமேன் நீங்க அமைதியா இருக்கலாம். ஃபியான்சி. சரி மத்தியானம் 60 ரூபா பிரியாணி. சரி அது கரெக்டா. இப்போ நைட்டுக்கு என்ன சாப்பிடுறது? நைட்டு என்ன இருக்குன்னே தெரியாது. கொத்து பரோட்டா. அவ்வளோதான். இடியாப்பம் தான் பண்ணி காலையில் 100 ரூபா பிரிச்சிடும். ஒன்று 100 பிரிஞ்சிடும் அது கண்டிப்பாக. இப்போ நைட்டு போய் என்ன சாப்பிட போகிறேன்? நைட்டு போய் 2 முட்டையை உடச்சி சாப்பிட்டு. முட்டையை உடச்சி சாப்பிட போறியா? ஆம்லெட். ஆம்லெட் போட. ஆம்லெட்டா?
சாக் அவிச்சு சாப்பிட்டுறேங்க. நேற்று வெஜ் சாலட் தான் பண்ணேன். இனிமேல் பண்ணி சாப்பிடு. வெஜ் சாலட் பண்ணி சாப்பிடு. வெஜ் சாலட் சொல்லுப்பா. கட் பண்ணுங்க. அதுவா அதோ டைம் என்ன பேரு? ஆனால் எடிட் தான் மணி 7:30 ஆயிடுச்சா? இந்த கிரவுண்டில் தான் இருக்கேன். இந்த ஜிம்முக்கு கிளம்புறேன். நான் வந்துட்டேன். லாஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சுட்டு வரேன். சரி, ஸ்குவாட் போட்டு எப்படி இருக்கு? காலெல்லாம் வின்னு இருக்கு. எனக்கு தெரிஞ்சா அவன் உயிரோட இருக்க மாட்டான். நேத்தே கட்ட 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 கடன்னு ஆடுது ப்ரோ. காலையில் நடக்க முடியலையா? எதுவுமே நடக்க முடியாது. 3 நாளைக்கு அந்த பையன் செத்தான். போயிட்டு வந்துட்டு எப்படியா? இன்னைக்கு என்ன ஒர்க் அவுட் உனக்கு சொல்லுங்க போ. லெக்குன்னா நீ பேக். ஆனால் பேக் போட மாட்டாங்க. சொல்லுங்க வரேன். இது நான் பேக் தான் போடுறேன். ஓகே, அது பரவாயில்ல. அது வலிக்கும் தான். அங்கே பார்த்து ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஆள் ஒரு கொலை பண்ண போறாரு. அந்த மனுஷன் எதுவாக இருந்தாலும் இப்பயே நான் பதிவு பண்ணிக்கிறேன். அந்த ஆள் ஒரு கொலை பண்ண போறாரு. கூடிய சீக்கிரம் மர்டர் பண்ணிடுவேன். பார்க்க முடியல. ஸ்குவாடு போட்டால் நடக்க முடியலையா? ஆனால் மனுஷன் எப்படின்னா இப்போதான் புதுசாக போகிறோம். ஒரு 10 கிலோ ஒரு 5 எடுத்தோன்னே 40 கிலோவில் கொடுக்குறா நண்பர்களே. இப்பெல்லாம் பண்ண மாட்டேன்டா. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? எங்குறா இன்னைக்கு என்ன ஒர்க் அவுட் அடிக்கிறேன் அப்படின்ட்டு. ஏய் இன்னைக்கு என்ன ஒர்க் அவுட்? ஷோல்டரு. வரேன். பார்த்தீங்களா, ஷோல்டர்னு வலிக்குதுண்ணே. நேற்று காலை முடிச்சுட்டாரு, இன்னைக்கு இதை முடிச்சு தோல் பட்டி முடிச்சுட்டு அவ்வளோதான். நாலுலேருந்து தலைவன் வரவே மாட்டான். அவன் வராத வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஜிம்மில் வந்து அதை கேட்ச் பண்ணுறான். எங்கே போனாலும் இந்த கப்புள்ஸ் தொல்லை தாங்க முடியல. நேற்று அப்படி தான் அங்கே ஒருத்தன் சவுண்டை போட்டுருக்கேன். ஐயா, இப்போ நான் வண்டியை கிவர் நீ வாட்டு பேச்சு விட்ற டப்புன்னு திருப்ப கூட முடியாத நிலவில் நிற்கிறேன். கம்முன்னு நிற்கணும். எங்கேயாவது திருப்பி ஏங்க இந்த கேமரா 1 நிமிஷம் தலைவருங்களா கொடுத்துருக்கான் பாரு. ஃபோனு பொம்பளை புள்ள போட்டவா வருது. சை, காலைல 3 இட்லி, சரி விடு. அது பரவாயில்ல. மதியம் மோர் மீன். என்னடா மீன்? சரி, வேற அவ்வளோதான். அது முன்னாடி சாப்பிடல. எத்தனை மீன் சாப்பிட்டேன்? நான் 3 மீன் ஃப்ரையா? ஃப்ரை. எப்படியே மீன் சாப்பிட்டாம்பா. அதே பெரிய விஷயம் தான். ம் இரவு கொய்யாக்காய் இருக்கு, கொய்யாப்பழம், வெங்காயம், கனிகள், முக்கணிகள். வெள்ளரி பிஞ்சு வாங்க சொன்னேன். வெள்ளரி பிஞ்சு வாங்கல, பட்ஜெட் இல்லை. நாளைக்கு தான். ஏண்டா வெள்ளரி 10 ரூபா இல்லையாடா? நண்பர்களே, அந்த கப்புள்ஸ் எங்களை கிராஸ் ஆகிறாங்க, முறைச்சிட்டே வர. ஏடா விட்ட வாய் எப்படி? எங்கே போனாலும் இவனுக்கு தொல்லை தாங்க முடியல. கொய்யாக்காய் மரம் வாங்கி வைக்க வேண்டும் வீட்டில். மரத்தை வாங்கி வைக்கிறியா? இப்பொழுது நாங்கள் அனைவரும் தமிழில் உரையாற்றுவோம். அவருக்கு நான் பேசுறது கேமராமேனே பாதி ஓவரில் போட்டுருவாரு, அதனால பிரச்சனை இல்லை. டேய், நீங்க பேசுறதுதானே பிரச்சனைடா. அதை உட்காந்து எடிட் பண்ண பத்தியா? இவன்கிட்ட எதுவும் லேப்டாப் கேட்டிருக்கேன். மவுஸோட குர்ரா சாமின்னு. இவன் என்ன போட்டான் விட்டு நான் ரயில்வேஸ் படிக்கணும்ட்டான். சோழி முடிச்சு கம்மிங் சூன் ரயில்வே இன்ஜினியர். சரி கிளம்புமா. ஓசிலே ட்ரெயினில் போவோம். வீடியோ அப்படியே ஜிம்முக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவான். நான் ஓன் வீடியோ தான் போடுவேன், பார்த்துக்கலாம். அந்த சேனல் இருக்கான் யாரு? அந்தாண்டா ஆகாஷ். ஆகாஷ் டீ கடையில். சரி, ஓகே. சரி, நம்ம கிளம்புவோம். ஐயா, உங்க அப்பா ஃபோன் வச்சுன்னு இருக்கிறாரு.